மொபைல் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஓகேவா. மொபைல் வச்சு இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாங்கிறத வந்து இந்த வீடியோ. இது டிப் இது என்ன சொல்கிறதுன்னா, இப்படி தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் பிகினிங் தான். என்ன சொல்கிறதுன்னா, பிகினர்ஸ் என்ன நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நல்லா பண்ணலாம், எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம்னு வந்து பிகினருக்கான ஒரு வீடியோ தான். நீங்களும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி வேணாலும், ஓகேவா. அண்டு சில டிப்ஸ் இருக்குது, ஸோ ட்ரிக்ஸும் இருக்குது, பாருங்கள். அண்டு சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக். ஸோ உங்கள் கேமரா பார்த்திங்கன்னா வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃபோக்கஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எது எடுக்க போகிறீங்களோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாக் மாதிரி வரும். ஸோ அதை வந்து லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரைட்னஸ் வந்து எவ்வளோ வேணாலும் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ஹை பண்ணி கூட பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இது வந்து நார்மலான விஷயம் தான், தெரியாதவங்க இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ சாம்பிள் பாருங்கள். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கனாலும் அவுட்புட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். ஸோ நீங்கள் என்ன தான் ப்ரைட்டான ஒரு இடத்துல இருந்தாலும் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட்டில் நான் வந்து ஒரு செடியை பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி அதை ப்ரைட்னஸ் கம்மி பண்ணி பார்த்திங்கன்னா வந்து எடுக்கிறேன். அதை நீங்கள் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரோ மோட். ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ மோரில் போய்ட்டு ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ நீங்கள் வந்து எந்த டெம்பரேச்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ அண்ட் வார்ம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இதுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகம் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. 200, 400, 800 அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் 100ல் வச்சு ஸோ ஒரு நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் பார்த்திங்கன்னா வந்து வச்சு நான் ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வந்து எடுக்கிறேன், ஓகேவா. உங்களுக்கு எந்த டெம்பரேச்சரில் ஃபோட்டோ வேணுமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதான் ப்ரோ மோட். அதிலே ஐஎஸ்ஓவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமரா மாதிரி நம்ம டிஎஸ்எல்ஆரில் எடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஃபோட்டோ வந்து எடுக்க போகிறேன், பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட். நான் பார்த்திங்கன்னா தரையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா அழகாக பாசம் பிடிச்சிருக்கேங்க, பார்த்திங்கனாலே தெரியும். இதை வந்து நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஸோ ப்ரோ மோடில். அண்ட் இது வந்து லாக் பண்ணிங்கன்னா ஒரு 2 பார்த்திங்கன்னா வந்து லாக் ஆகும். ஸோ 2 இது பார்த்திங்கன்னா வந்து வரும். அண்ட் அது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த டெம்பரேச்சர் ஓகே. அண்ட் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 800 பார்த்திங்கன்னா வந்து வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், பாருங்கள். சேம் கான்செப்டில் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூம். ஸோ ஜூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இது பாருங்கள். ஸோ நான் இருக்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு. இப்போ 5.9x பார்த்திங்கன்னா வந்து நான் என் ஃபோனில் எடுக்கிறேன். அதை வந்து நான் பார்த்திங்கன்னா வந்து ஸோ பிரைட்னஸை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அதோட அவுட்புட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு போர்ட்ரேட் மோட். ஸோ போர்ட்ரேட் மோட் எல்லாத்துக்கும் வந்து தெரியும். ஸோ சில ஃபோனில் இருக்கும், சில ஃபோனில் இருக்காது. அண்ட் இந்த போர்ட்ரேட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஹேண்ட் பார்த்திங்கன்னா வந்து வைக்கிறேன், என்னோடய கை பாருங்கள். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதாகும், ப்ளர் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டிங்கன்னா உங்கள் கையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளர் ஆகிரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட மீட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவே வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த வாட்சை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். ஸோ பேக்ரவுண்ட் சூப்பராக ப்ளர் பண்ணி எடுக்கும். அண்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஃபோட்டோ வந்து எடுத்துருக்கிறேன், அதுவும் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்னோடய பழைய மொபைல் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு கேமரா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலை வச்சுருங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கிற அந்த டேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ கிளியர் கட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்கும். ஸோ இப்போ அதில் எடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் சேம் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ இங்கே வீடு இருக்குது, இங்கே செடி இருக்குது. ஸோ இதே மாதிரி அந்த வீட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து என் மொபைலில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அதோட அவுட்புட் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எஃபெக்ட். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஸோ மேலே இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வச்சுட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன், ஓகேவா. அண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் போட்டுக்கோங்க. ஸ்லிப்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கேமராக்கு மேலே வர மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிட். இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என் ஃபோனில் கிரிட் மோட் ஆன் பண்ணிட்டு நான் ஒரு செல்ஃபி எடுக்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸாக இருக்கும். இந்த பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக கவர் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஸோ லைக் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வரும். நெக்ஸ்ட்டு பேனரோமா. ஸோ இந்த பேனரோமா வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நான் என் ஃபோனில் பேனரோமா வந்து ஆன் பண்ணிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் லைட்டாக அப்படியே பார்த்திங்கன்னா பேனிங் அப்படியே லைட்டாக பண்ணிகிட்டே வரணும். ஸோ நீங்கள் எங்கேருந்து எது வரைக்கும் ஃபோட்டோ வேணுமோ அதுலேருந்து அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு ஷார்ட் மாதிரி அப்படியே எடுக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புக் எஃபெக்ட். ஸோ புக்கை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து இப்போ ரோல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ரோல் பண்ணி நான் வச்சுட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து போய் நிற்க போகிறேன். ஸோ அந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா வந்து நிற்க போகிறேன். ஸோ அதில் எடுத்து ஒரு ஃபோட்டோ. லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷூட்டிங் அப் அண்ட் டவுன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு ஸோ கீழே பார்த்திங்கன்னா வந்து மொபைலை வந்து வச்சுட்டு ஸோ நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா வந்து தாண்ட போகிறேன். ஸோ அதில் எடுத்து ஒரு ஃபோட்டோ இப்போ வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. அண்ட் ஓகே, அண்டில் தென் பை ஃப்ரம் கிரேட்டர் தமிழா.